ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட் அண்ட் கிட்டப் பற்றி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதாவது ப்ரீவியஸாக நம்ம கிட் அண்ட் கிட்டப்பை தியரிட்டிக்கலாக நம்ம நிறையா பார்த்தோம். அதை இந்த வீடியோவில், அதாவது இந்த பார்ட் 2 வீடியோவில் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம குயிக் ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு குயிக்காக ரீகேப் பண்ணிவிட்டு தென் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? உங்களுக்கு கிட்னா என்ன, கிட் அப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது கிட் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம பண்ணுற கோடை நம்ம கோடில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே இந்த கிட்டப் எதுக்குன்னா, இது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம எல்லா டெவலப்பர்ஸும் கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெபாசிட்டரி இருக்கும். அந்த ரெபாசிட்டரியில் அவங்களோட கோடெல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்டில் ஒரு பெட்டர் ட்ராக்கிங்கும் பிரான்ச்சிங்கு அந்த டீம் ஒர்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஒரு டேரக்டர் கிரியேட் பண்ணணும். அந்த டேரக்டரியில் நமக்கு எழுத போகிற எல்லா ஃபைல்ஸும் கண்டெய்ன் ஆகிருக்கும். ஓகேங்களா? மேக் டைரக்டரியில் கிட் டிஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் நான் சிடி அந்த கிட் டிஆர் அதுக்குள்ளே நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன். இப்போ இந்த டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த ஃபைல்ஸுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா std.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் ஜஸ்ட் a = 1 b = 2 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டைரக்டரியில் இப்போ எனக்கு ஒரு ஃபைல் ஸ்டோர் ஆகிடுச்சு. அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா a = 1 b = 2. ஓகே, தென் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இதில் நான் எப்படி நான் கிட்டை நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண கிட்டை கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கிட் வெர்ஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெர்ஷன் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? தென் இப்போ கிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட் init அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கிட் init கமாண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, initனாலும் இனிஷியல். உங்களுக்கு இந்த டைரக்டரியில் உங்களுக்கு கிட் ஒரு எம்டி ரெபாசிட்டரி இந்த கிட்டு ஒரு இனிஷியல் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? தென் இப்போ இந்த ls -la பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஹிடன் ஃபோல்டர்ஸும் டாட் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இது ஷோ பண்ணும். இப்போ டாட் கிட். ஓகேவா? ஸோ இந்த டாட் கிட்ல பார்த்தீங்கன்னா இந்தந்த ஃபோல்டர்ஸ்லாம் கண்டெய்ன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் இன்ஃபோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபைல் சேஞ்சஸ், உங்கள் ஃபைல்ஸோட எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் இதில் சிஐசிடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹூக்ஸ் எடுத்து நீங்கள் அதில் ட்ரிகர் ஆகிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக்ஸ்லாம் இதில் யூஸ் ஆகுது. இந்த கான்ஃபிக் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி இப்போ செக்யூராக ஹேண்டில் பண்ணணும், ஒரு பாஸ்வேர்டெலாம் நீங்கள் இதில் செக்யூராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கான்ஃபிக் யூஸ் பண்ணலாம். பிரான்ச்சஸில் ஒவ்வொரு பிரான்ச்சஸாக நீங்கள், அதாவது ஒரு டீமுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா மெயின் பிரான்ச் ஒன்று இருக்கும். ஆனால் மெயின் பிரான்ச்சில் யாருமே கோட் புஷ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிரான்ச்சஸில் தான் அவங்க புஷ் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் இவங்க ஒரு புல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மெர்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வர இதில் புல் ரிக்வஸ்ட் எப்படி பண்ணுறது, மெர்ஜ் கான்ஃபிக் எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தென் இப்போ நான் கிட்டை நான் இனிஷியல் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆல் மாஸ்டர் பிரான்ச் இந்த மாஸ்டர் பிரான்ச்சில் நான் இருக்கிறேன். இதில் எந்த கமிட்டும் பண்ணல. அதாவது கமிட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்னாப்பும் அதாவது எஷ்யூனும் நம்ம கமிட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோல்டர், அதாவது இந்த கிட் டிஐஆர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள அன்ட்ராக்டு ஃபைல் அப்படி ஒன்று இருக்குது. அதாவது std.txt, அதாவது நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு அதுவே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கிட் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிட்
ஆட் கொடுத்துட்டு என்ன பண்ணால் நான் ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஆட் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் கமாண்ட் வந்துட்டு கிட்டுக்கிட்ட வந்து சொல்லுது, நீ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த sd.txt ட்ராக் பண்ணு அப்படின்னு நம்ம கிட்டுக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு இந்த ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். தென் இப்போ நான் கெட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஆகிடுன்னா, இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிருக்குது. அதாவது நம்ம அந்த கிட்டுக்குள்ளே நம்மளோட இந்த இதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். std.txt நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து இது ரெடி டு கமிட், வெர்ஷனுக்கு புஷ் பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்குது. ஓகேவா? தென் இது எப்படி கமிட் பண்ணணும்னா, நான் கெட் கமிட் -m ஃபைல் அண்ட் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன கமிட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோமோ அந்த டபுள் கோட்ஸ்க்கு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நியூ ஃபைல் std.txt added with values. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு இன்செஷன் வந்துட்டு எனக்கு நடந்திருக்குது. ஓகேவா? இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னோட பிரான்ச் ஆன் மாஸ்டர் பிரான்ச் வந்துட்டு எதுவுமே நத்திங் டு ஒர்க்கிங் ட்ரீ எல்லாமே க்ளீனாக இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு இது இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்மளோட இதுக்குள்ள ஒரு ஃபைல், அதாவது நம்ம எஸ்டிடிக்குள்ள நான் வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஒரு லைனை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சம் ஈக்குவல் டு a + b அப்படின்னு நான் கொடுத்துறேன் .txt. தென் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு லைனை நான் ஆட் பண்ணிட்டேன். கேட் கொடுத்துட்டு std.txt அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா புது ஒரு லைன் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இதை உங்களுக்கு எப்படி வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ல வந்துட்டு டிஃப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. டிஃப் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ். பழைய வெர்ஷனுக்கும் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த லைனை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ப்ளஸ் ஐக்கான் போட்டு உங்களுக்கு ஆட்ல வந்துட்டு சம் ஈக்குவல் டு a + b அப்படின்னு ஒரு லைனை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, கெட் ஸ்டேட்டஸில் என்னோட ஆல்ரெடி நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன், அதாவது ஆட் கொடுத்து ட்ராக் பண்ண ஃபைலு std.txt என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு மாடிஃபைடாக இருக்குது. இந்த மாடிஃபை பண்ண ஆஸ் யூஸ்வல் நம்ம மறுபடியும் அதே மாதிரி நான் கெட் ஆட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதே மாதிரி ஆட் பண்ணி தென் கமிட். ஸோ இந்த டைம் நான் இதுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னா, ஆட் நியூ லைன் சம் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ எனக்கு என்ன, ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு நடந்துருச்சு. ஓகே? தென் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைண்ட் வந்துட்டு ஓகே எனக்கு வந்துட்டு நீங்கள் அந்த சம் வந்துட்டு எனக்கு வேண்டாம், இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதே வந்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வெர்ஷன் இருந்துச்சோ அதே வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இது நீங்கள் எப்படி வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அதாவது கெட் லாக். ஸோ இந்த லாகில் வந்து எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு என்ன புஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஃபைல் sd.txt ஆட் வித் சம் வேல்யூஸ். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கமிட், இதோட என் ஃபர்ஸ்ட் வெர்ஷன். செகண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் அ நியூ லைன் சம் ஆஃப் வேரியபிள்ஸ். இது வந்து என் செகண்ட் கமிட், ரைட்? இப்போ அதாவது கேட் std வந்துட்டு எனக்கு a = 1 b = 2 ஸ்பேஸ் அண்ட் சம்திங் இது இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதில் இருந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, கிட் செக் அவுட், இந்த இதில் இருந்து செக் அவுட் ஆகி எனக்கு இந்த பிரான்ச், அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கமிட் இந்த ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மெசேஜ் வரும். நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த டேரக்ட்லேருந்து இந்த டேரக்ட் நீங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். தென் நீங்கள் மறுபடியும் இப்போ நீங்கள் கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சாரி நான் என்ன பண்ணிட்டேன்னா சேம் அதே இதை போட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம இந்த ஐடி தான் காப்பி பண்ணியிருக்கணும், மை பேட். ஸோ இப்போ என்ன பண்ணால் கெட் செக் அவுட் தென் என்டர். இப்போ எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா கேட் பார்த்தோன்னா எனக்கு a = 1 b = 2. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எனக்கு வந்துட்டு புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டில் வந்துட்டு இப்படி தான் வெர்ஷன் ஹேண்ட்லிங் வந்து புஷ் பண்ணி யூஸ் பண்ணிருப்போம். தென் இதை வந்துட்டு எப்படி நம்ம கிட்ட கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வாங்க அதையும் பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு GitHub கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எம்டி ரெபாசிட்டரி வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணுறேன்.
அதுக்கு நேம் வந்துட்டு நான் சேம் git dir கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை பப்ளிக்கில் வச்சுட்டு நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ தென் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட விஷயம் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கிட்டப் கூட கனெக்ட் பண்ணணும், அதாவது கிட் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரிமோட்டை உங்களோட கிட் கூட வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். தென் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் கிட் இனிஷியல் பண்ணும்போது உங்களோட பிரான்ச் வந்துட்டு மாஸ்டர் தான் இருக்கும். ஆனால் கிட்டப்ல வந்துட்டு மெயின் தான் இருக்கும். அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பிரான்ச் மாடிஃபைடு எம் கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மெயின் ஆயிரும். தென் உங்களோட இதை வந்துட்டு கிட் புஷ் கமாண்ட் கொடுத்து நீங்கள் ஒரிஜின் என்ன ஒரிஜினில் வேணுமோ நீங்கள் புஷ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தென் வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஓகே, நான் அதில் கிளியர் கொடுத்துறேன். ஸோ நம்ம இந்த டைரக்டருக்குள்ள நமக்கு std.txt அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ இது கூட நான் கெட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் கெட் ரிமோட், ஸோ அங்கே காப்பி பண்ணதை நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கெட் இந்த ரிமோட்டில் என்ன ஒரிஜின்னா இந்த ஒரிஜின் கெட் டிஐஆர் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆஃப்டர் ஆட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கெட் பிரான்ச், ஸோ இது பிரான்ச் கெட் பிரான்ச் கொடுத்தோம்னா என்னென்ன பிரான்ச் நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு மாஸ்டர் பிரான்ச்சுக்கு, அதாவது இது வந்து மாஸ்டர் வந்து நம்ம கிட்ஹப்ல இருக்கிறது. ஸோ இந்த பிரான்ச்சுக்கு மாறணும்னா சேம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு வெர்ஷன் இன்னொரு வெர்ஷனுக்கு நம்ம செக் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம இதுக்கும் செக் அவுட் பண்ணணும். இப்போ எம்ஏஎஸ் மாஸ்டர், இப்போ நான் வந்துட்டு செக் அவுட் ஆகிட்டேன். இப்போ வந்துட்டு என்னோட கெட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாஸ்டரை நான் மெயின்னு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் கெட் பிரான்ச் ஸ்பேஸ் ஹைஃபன் கேப்ஸ்ல எம் கொடுத்துட்டு நமக்கு மெயின் இல்லை சம்திங் உங்களுக்கு என்ன பிரான்ச் நேம் வேணுமோ அந்த பிரான்ச் நேம் கொடுத்துட்டு என்ன கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் நேம் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மாஸ்டருங்கிறது உங்களுக்கு மெயின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கெட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டீங்க. கரெக்ட்? ஸோ தென் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன செட்டப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நான் நார்மலாக வந்துட்டு ஆல்ரெடி இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். இப்போ நான் கெட் புஷ் ஒரிஜின், இப்போ என்ன ஒரிஜின் வந்து நான் புஷ் பண்ணணும், மெயினுக்கா இல்லை வேறு ஏதாச்சும் பிரான்ச் காப்பிங்கிறத நான் செட் பண்ணணும். இப்போ நான் மெயினுக்கு புஷ் பண்ணுறதுனால நான் மெயின் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு வழி இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு செக்யூராக வந்துட்டு என்ன மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதுதான் வந்துட்டு உங்களுக்கு, ஸோ இந்த வேல்யூ நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது கூடயே நான் கிட்டப்லேயே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட எஸ்எஸ்ஹெச் கீ, ஸோ என்னோட மெயில் நான் ஓப்பன் பண்ணி நான் அது கூட பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் என் மெயில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மெயில் போட்டு ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு போயிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு கீ வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த கீ வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்போது ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓவர் ரைட் என்டர் கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஒரு கீயை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியாச்சு. தென் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் பெர்மிஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு மொத்தமாக நீங்கள் ஒரே கமெண்டாக கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் நான் என்டர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே ஆகிட்டு எனக்கு கீ வந்துட்டு ஒன்று வரும். ஸோ ஜஸ்ட் இந்த கீயை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட கிட்டப்பில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது நேராக போயிட்டு உங்கள் கிட்டப்பில் உங்களோட செட்டிங்ஸ்க்கு போகணும். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஜிபிஏ அப்படி கீஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூ எஸ்எஸ்ஹெச் கீ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டைட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கெட் ஆத்தன், தென் என்னோட கீயை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஆட் எஸ்ஹெச்ஹெச் கீ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் இது வந்துட்டு எப்படி நமக்கு கிடைக்குன்னா உங்களுடைய இமெயில் நீங்கள் இதில் யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இதில் உங்கள் யூசர் நேம் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சபரி42 என்னோட கிட்டப்போட யூசர். ஸோ நான் அதை காப்பி பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் வந்து ஆட் ஆகிடும். உங்களோட யூசர் நேம் வந்துட்டு இதில் ஆட் ஆகிடும்.
ஸோ ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி கிட்டப்பில் வந்துட்டு இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆயிடுச்சா இல்லையான்னு வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட யூசர் நேம் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆத்தென்டிகேட். தென் இப்போ என்ன பண்ணா கேட் புஷ் ஆர்ஜின் மெயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே எவ்ரிதிங் இஸ் அப்டேட். நான் புஷ் பண்ணது எனக்கு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ தென் நான் செக் பண்ணது போய் பார்க்குறேன். இப்போ எனக்கு என்னோட ஃபைல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்துருச்சு. ஓகே ஸோ இதுக்குள்ளே நான் போய் பார்த்தேன் அப்படின்னா என்னோட சேஞ்சஸ் எல்லாமே வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ப்ரொவைட் பண்ணும். அதாவது கிட்ஹப் வந்துட்டு தனியாக உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தென் புதுசாக வந்து நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சம் ஈக்குவல் டு a + b. ஸோ அதே சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கமிட்டோட சேஞ்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும். அதாவது நியூ ஃபைல் st.txt ஆட் வித் சம் வேல்யூஸ் அண்ட் ஆட் நியூ வேல்யூஸ் ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த இதை நான் கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் வந்து இது மட்டும் தான் இருக்குது. ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட கமிட் ஐடி நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இதை போயிட்டு நான் செக் அவுட் பண்ணேன்னா எனக்கு அது வந்து செக் அவுட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டில் எப்படி வந்துட்டு ஒரு ஃபைல் சேஞ்ச் பண்ணி கிட்டப்போட எப்படி புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வந்து புஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸோ இப்போ நம்மகிட்ட லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ஒன்றே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா விம்ல இப்போ வந்துட்டு addition.txt அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் a = 1, b = 3, c = 4. இப்போ என்ன பண்ணேன்னா நான் சம்மில் வந்துட்டு a + b + c அப்படின்னு கொடுத்துட்டு நான் சும்மா என்ன பண்ணேன்னா பிரிண்டில் சம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே தென் நான் வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஓகேவா? இது கூட உங்களுக்கு இன்னொன்று அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதே மாதிரி நான் இப்போ விம் எஸ்டிடி அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ஸ்பேஸை வந்துட்டு நம்மகிட்ட இருக்க இந்த ஸ்பேஸை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நான் ஸ்பேஸ் ஒன்று டெலிட் பண்ணுறேன். அது கூட என்ன பண்ணுறேன் இப்போ பிரிண்ட் அதே மாதிரி நான் சம் அப்படிங்கிற ஒரு கமாண்டை நான் ரைட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபைலையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த கிட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ 2 ஃபைல் ஒரு ஃபைல் மாடிஃபை பண்ணிங்க ஒரு ஃபைல் என்ன ஃபைல்னு அதுக்கு ட்ராக் ஆகிட்டு. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லிட்டேன் கேட் நீ இப்போ வந்துட்டு எஸ்டிடி வந்து ட்ராக் பண்ணிட்டே இரு அப்படின்ட்டேன். ஆனால் இந்த addition.txt கிட்டுக்கு என்னன்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ஃபைலே ஆட் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு சிம்பிளாக நான் 2 ஃபைல் அனுப்பும்போது நான் ஜஸ்ட் கிட் ஆட்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபைல் நேமை கொடுத்துட்டு நான் இப்போ எஸ்டிடினா அதை கொடுத்துட்றேன். இல்லை நான் அடிஷன்னா அதை கொடுத்துட்டு நான் இது பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி தான். இன்கேஸ் இது வந்து நான் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது ஒரு 50 ஃபைல் இருக்கணும் நம்மளால இது பண்ண முடியாது. அதுக்கு ஜஸ்ட் கெட் ஆட் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு ஒரு டாட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கமிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டேட்டஸில் இப்போ ஒரு ஃபைல் புதுசாக ஆட் ஆகிருக்கு இன்னொரு ஃபைல் மாடிஃபை ஆகிருக்கு கமிட்டுக்கு சேஞ்சஸில் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணால் கெட் கமிட் ஒன் ஆட் ஃபைல் அண்ட் சம் சேஞ்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ 2 ஃபைல் வந்துட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ணேன்னா சேவ் கிட் புஷ் என்ன ஓரிஜினுக்கு நான் புஷ் பண்ணணும்னு இருக்கிறனோ அந்த ஓரிஜினில் புஷ் பண்ணி மெயின் இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்க ட்ராக்கான ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு என்னன்னா என்னோட கிட்டப் ரெபாசிட்டரிக்கு எனக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஃபைல் வந்துட்டு அடிஷன் ரெண்டுமே எனக்கு இப்போ சேஞ்சஸ் நான் 3 கமிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே பார்க்கும்போது எனக்கு புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்களா? எஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டப் வந்துட்டு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தடில் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த 3 முக்கியமான விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் பார்க்கலாம்.
ஸோ வந்துட்டு இந்த மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு முக்கியமான சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீ வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். தென் சிஐசிடி, டாக்கர் பார்ப்போம், ஆன்சபிள் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் நம்ம டெவலப் சைடே நிறைய பார்ப்போம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி டவுட்ஸ், என்னென்ன மாதிரி queries இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.